ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்டஃப் டேட்ஸ் பக்கோடா. டேட்ஸ் பக்கோடாவில் நம்ம டேட்ஸ்குள்ளே சில மசாலா பொருட்கள் வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்யக்கூடிய இந்த பக்கோடா ரொம்ப டேஸ்டியாகவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஐட்டமாகவும் இருக்கும். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு சொல்கிறேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த டேட்ஸ் பக்கோடா கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க மசாலா பொடி எப்படி தயாரிக்கிறது பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வறுத்த எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த பவுடர் இப்போது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க டேட்ஸ் எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம இந்த பொடியை அதுக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தி ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் நான் இன்றைக்கி மாய்ஸ்ட் டேட்ஸ் எடுத்துட்டுருக்கேன், பிளாக் டேட்ஸ். நீங்கள் வேணும்னா நார்மலாக கிடைக்கும் இல்லையா, ப்ரௌன் டேட்ஸ், அது கூட எடுத்துக்கலாம். இதில் மாய்ஸ்ட் டேட்ஸ் எடுத்துட்டோன்னா இதில் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பக்கோடாவில். அந்த நார்மல் டேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் லிமிட்டாக இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா எண்ணெயில் போடுறச்சு இந்த மசாலா பவுடர்லாம் வெளியில் வந்துடும். அதனால் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இதை வச்சு நல்லா துவைச்சி நல்லா அந்த பஜ்ஜி மாவு ஒரு கோட்டிங் வராப்பில் எண்ணெயில் பொரிங்க. இல்லைனா வெளியில் டேட்ஸ் வந்துடும், சரியாக பொரியாது. நல்லா 2 பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பக்கோடாவை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா உள்ளுக்குள்ளே ஸ்வீட்டாகவும் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மசாலா பொருட்கள் இருக்கிறதுனால காரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மின்ட் சட்னி அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் இதை எடுத்துக்கலாம். இந்த வித்தியாசமான டேட்ஸ் பக்கோடா நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான இந்த ஹெல்த்தியான ஒரு பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டான ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பக்கோடா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.